உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தமிழ் மேல இருக்கிற பாசத்துல அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற கோவத்துலதான். ஏங்க ஆதிக்கு தமிழ் மேல பாசம் இல்லையா? சாரதாமாக்கு இல்லையா? உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா? ஆனா சொல்ற தப்பா நினைச்சுக்காதீங்க சரியா? தமிழோட உண்மையான அப்பா வாசு இருந்தா கூட இந்த அளவுக்கு அவன் மேல பாசம் வச்சிட்டு இருக்க மாட்டான் சரியா? அவன் அந்த அளவுக்கு தமிழ் மேல உயிரா இருக்காங்க. அவனே இந்த விஷயத்துல பொறுமையா இருக்கா. நீங்க உங்களுக்கு பொறுமை வேண்டாம். அவன் பொறுமையா இருந்திருக்கானா ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கும்ல. எல்லாத்தையும் எடுத்து விட்டீங்கல்ல. அழகர் ஆண்டாளப்பா எனக்கு போட்டோல காட்டினாரு. அந்த ரவுடி இருக்கிற இடத்தையும் அவர்தான் எனக்கு சொன்னாரு. அப்புறம் தான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். சும்மா இருக்க நீ. அவன் ஒரு ஃப்ராடு பையன். அவன் சொன்னானு நடக்கிறதுல கூட நின்று பார்த்துட்டு தானே இருந்திருக்கீங்க. அவன் எவ்வளவு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறான் எனக்குன்னு. நான் நினைச்ச தமிழை கடத்த சொன்னது அந்த ஆளாதான் இருந்திருக்கும்னு. இது எனக்கு தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் சும்மா இருந்திருக்க மாட்டேன். ஆதி இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சிருந்திருக்கான்னு எனக்கு தோணுதுங்க. எனக்கு நான் சொல்றேங்க, எழுதி வச்சுக்கங்க. நீங்க தமிழ அந்த ஆள் தான் கடத்த சொல்லி இருக்கிறான். அழகர் ஆதியும் அப்படிதான் சொன்னாரு. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? ஆதிக்கு தெரியும். ஆண்டாளப்பா தான் தமிழை கடத்தினாரு. இந்த உண்மை தெரிஞ்சா அழகர் அவரை சும்மா விட மாட்டான். அதனாலதான் நான் வெளியில சொல்லலன்னு சொன்னாரு. உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? இல்ல தெரியாம நான் கேக். அதான் ஆதி சொன்னால அப்புறம் எதுக்கு அவங்க அம்மா எதுக்கு சாரதாம்மா கிட்ட சண்டை போட்டீங்க? இல்ல எனக்கு புரியல, சொல்லுங்க. விஷயத்தை தெரிஞ்சுட்டே எதுக்கு சாரதாம்மா கிட்ட சண்டை போட்டீங்க? எதுக்கு தெரியும் பண்ணீங்க? நான் அவரோட அம்மாவை காப்பாத்துறதுக்காக தான் இப்படி சொன்னாருன்னு நினைச்சேன். உங்களை எல்லாம் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. விஷயம் தெரியாம பண்ணா பரவாயில்ல, தெரிஞ்சு அப்ப ஆதி சொன்னா நம்ப மாட்டீங்க. ஆனா அந்த தர்மலிங்கம் சொன்னா நம்புவீங்க. நான் சத்தியமா சொல்றேங்க, வர கோவத்துக்கு நீங்க மட்டும் இல்ல, உங்க இடத்துல வேற யாரா இருந்திருந்தோம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த தர்மலிங்கம் தான். இல்ல அவன் நான் என்ன பண்றேன்னு மட்டும் நீங்க பாருங்க. என்னையா மாப்பிள, என்ன இங்க நின்று இருக்க? மனசுல நீ எல்லாம் உனக்கு ஏமல இருக்கிற கோவத்துல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நினைச்ச ஊர்ல இருக்கிற எல்லா குடும்பத்தையும் கெடுத்துட்டு இருக்கிற நீ. அன்னைக்கு ஆண்டாள குத்தறவனுக்கு உன் பேர் சொன்ன அன்னைக்கே உன்னை வெட்டி இருக்கணும். நானு சும்மா விட்டா நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? என்னென்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? என்னடா சிரிக்கிற? என்னடா சிரிக்கிறான்ற? ஏய்யா மாப்பிள, இம்புட்டும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ கம்முன்னு இருந்தியா? அட சொல்லியா? ஐயோ கடவுளே, உனக்கு கோவம் ஏன் மேல தானையா? மோதுறதா இருந்தா என்கிட்ட மோதலாம் இல்லடா. எதுக்குடா ஆதி வாழ்க்கையில விளையாண்ட? எதுக்குடா தமிழை கடத்துன நீ? சொல்லுடா, சொல்லு. மாப்பிள விடியா விடியா, கிழிஞ்சிற போது சட்டையெல்லாம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு சட்டையை கசக்கிப்பட்டியே. ஐயா மாப்பிள, என்னையா கிறுக்கு பையன் மாதிரி பேசிட்டு இருக்க? நான் 3 மாசமா இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப வந்து அடிக்கிற நீயே? ஏய் போயா கிட்டு, சின்ன புள்ளத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க. தர்மலிங்கம், என் கோவம் என்ன தெரியாம பேசுகிற நீ. ஏய், உன் கோவம் என்னன்ட்டே தெரியாமையே இருக்கட்டும். ஆனா எனக்கு கோவம் வந்தா என்ன ஆகுன்ட்டு உனக்கு ஆதிக்கும் புரிஞ்சுதா? ஏடா ஏலே, எங்கிருந்தோ வந்து என் நிம்மதியை கெடுப்ப, என் மரியாதை எல்லாம் கெடுத்து விடுவ. உன்னை நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு விட்டுறணும். ஏலே தர்மலிங்கம்டா, தர்மலிங்கம், அம்புடி சீக்கிரமெல்லாம் நான் விட்டுற மாட்டேன். ஏலே நீ என்ன சொன்ன? ஓ மேல கோபம் இருந்தா உங்ககிட்ட மட்டும் தான் காட்டணுமா?
ஏலே இந்த ஆதி பையன் உனக்காக என்கிட்ட வந்து என்னைய எரிச்சு கொன்றுவேன்னு சொன்னானே, அதை நான் சும்மா விடணும்? ஏலே உண்மையை சொல்லணும்னா உன்னை விட அவன் மேலதான்டா எனக்கு கோவமே. அதான் கட்டம் கட்டி காலி பண்ணி போட்டேன். என்னடா பாக்குறவன், இந்த 3 மாசமும் இந்த ஆதி பையன் எப்ப சிரிக்கணும், எப்ப அழுவணும், எப்ப தவிக்கணும், எப்ப துடிக்கணும்ட்டு முடிவு பண்ணது அந்த ஆண்டவே இல்லடா, இந்த தர்மலிங்கம். ஏலே பாரதிய ஆபாசன் பண்ண சொன்னதும் நான் தான், அதை தடுத்து ஆதிகிட்ட சொல்லி பிரச்சனையை வர வச்சதும் நான் தான். ஏலே அது மட்டும் இல்லடா, சாரதாமாவை இங்க வர வச்சு எல்லா பிரச்சனையும் தொடங்கி வச்சு இன்னைக்கு சுபம் போட்டு முடிக்கிற வரைக்கும் அம்பூட்டையும் பண்ணது நான் தான்டா. ஏய் நானே தான். இந்த குழந்தைய கடத்தி பழைய தூக்கி சாரதா மேல போட்டா என்ன ஆகும்னு சின்னதா ஒரு கணக்கு போட்டேன். ஏன் கணக்கு சரியா நடந்து போச்சுடா. சரி ஏலே இது என்னமோ தெரியலடா, இந்த ஆதிக்கு போடுற கணக்கெல்லாம் சரியா வந்துருது. ஆனா ஓ விஷயத்துல தான் தப்பா நடந்து போச்சு. அன்னைக்கு கத்தி இறங்க வேண்டியது ஓ வயித்துல, அந்த இருட்டுல அந்த கையால் ஆகாத பயிலுக்கு இருக்கானுங்க பாத்தியா, ஆண்டாள் வயித்துல இறக்கி போட்டானுங்க. அன்னைக்கு மட்டும் சரியா நடந்திருந்தா இன்னைக்கு நீ என் முன்னாடி நின்று இருக்க மாட்ட. அதுவும் நல்லதுக்கு தான். அன்னைக்கு நீ செத்துருந்தேன்னு வையா, இன்னைக்கு உன் நண்ப அனுபவிச்ச கொடுமையெல்லாம் நீ பார்த்திருக்க முடியாதுல்ல. அதனால அன்னைக்கு நடந்த தப்பும் சரியா தான் நடந்திருக்கு. ஏய் மாப்பிள என்னையா சைலண்டா நிக்கிறவன்? ஓ என்னடா இவன் அம்புட்டு உண்மையும் நம்ம கிட்ட சொல்றான்னு பார்த்துட்டு இருக்கியா நீ? அது ஒண்ணும் இல்லையா, இப்ப ஆதியம் முடிச்ச மாதிரி அடுத்து உன்னதான முடிக்க போற. அதான் நேரடியா சொல்லி வச்சு முடிச்சு போடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏலே தக்காளி இன்னும் அதிகபட்சம் 24 மணி நேரம் தான்டா. அதுக்குள்ள உன் வாழ்க்கைய நாறு நாரா கிழிச்சு தொங்க விடுவேன். ஆனா இதெல்லாம் நான் தான் பண்ணேன்னு நீ போய் ஆண்டாள் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, அவளும் நம்ப மாட்டா. அப்படியே பாரதி கிட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்க, அவளும் நம்ப மாட்டா. அதான்டா தர்மலிங்கத்தோட பலமே. நான் கூட உன்னை இப்பவே வெட்டி அனாதை பணமா தூக்கி போட்டு போயிடலாம் தான் நினைச்சேன். இப்ப கூட நீ ஒன்னு சொன்ன பாத்தியா, நீ என்ன பண்ணாலும் ஆண்டாளும் நம்ப மாட்டா, பாரதியை நம்ப மாட்டான்னு. அங்க மாத்தனடா நான் என் முடிவை. புரியல? உன்னெல்லாம் யாருக்கு தெரியாம வெட்டிட்டு போனா 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லடா. உன் முகத்தரையை கிழிச்சு ஆண்டாள் கையாலே அருவாலை குடுக்க வச்சு பாரதிய பக்கத்துல நிக்க வச்சு எல்லாத்துக்கும் முன்னாடி உன்னை கண்ட துண்டமா வெட்டல வெட்டண்டா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.